சிக்கன்ல ஏதாவது சம்திங் வெரைட்டியா இது வரைக்கும் நான் சாப்பிடாத மாதிரி ஒரு ரெசிபியில வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது எங்க அம்மா வந்து குக்கிங் பிளாக தாண்டி இந்த ராணி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போடுவேன். மகாராணி, சாதாரண ராணில மகாராணி, சிக்கன் மகாராணி. ஆமா, ஓகே. 1 கிலோ சிக்கன் மகாராணி இன்னைக்கு நம்ம குக்கிங் பண்ண போறோம். எஸ். சூப்பரா இருக்கு, பார்க்கவே சூப்பரா இருக்கு, மனமும் சூப்பரா இருக்கு. கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க மக்களே, இந்த கஸ்தூரி மெத்தியே இன்னும் போடல, ஃப்ரெஷ் கிரீம் கூட போட்டாச்சு. சாதத்தை தவிர இன்னும் எதோட நம்ம மகாராணியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்? சப்பாத்தி, ஃபுல்கா, பரோட்டாக்கும் நல்லா இருக்கும், இடியாப்பம், ஆப்பம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்கள் லாப்ஸ்டர் விளாகாக இருக்கட்டும், எங்கள் விரால் மீன் குழம்பு விளாகாக இருக்கட்டும், இது வரைக்கும் என்ன விளாக் நாங்கள் பண்ணியிருந்தாலுமே அவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்குறீங்க. அண்ட் இன்னைக்குமே ஒரு சூப்பர்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான், குக்கிங் விளாக் தான் இதுவுமே. இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு, எல்லா நான்வெஜ்ஜையும் பிடிக்கும் அவங்களுக்கு, ஆனா அதுல ரொம்ப ஃபேவரட்னா சிக்கன். ஆமாங்க, எனக்கு நான் பயங்கரமான ஒரு சிக்கன் லவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன்னா. ஸோ இந்த 1 இயர் டயட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுனால நிறைய சிக்கன், எக்ஸ், ஃபிஷ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே விஷயத்த எவ்வளோ பிடிச்சிருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக எங்கேயாவது போர் அடிக்கும்ல, அப்படி வர அதனால நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், மம்மி இந்த சிக்கன்ல ஏதாவது சம்திங் வெரைட்டியாக இது வரைக்கும் நான் சாப்பிடாத மாதிரி ஒரு ரெசிபியில் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது எங்கள் அம்மா வந்து குக்கிங் பிளாகை தாண்டி இந்த ராணி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போடுவேன். அதுக்கு நான் சொல்றேன், மகாராணி, சாதாரண ராணில மகாராணி, சிக்கன் மகாராணி. ஆமா, அப்ப எனக்கு இது கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் சிரிப்பு வந்தது. இது என்னது? சிக்கன் கிரேவி ஓகே, சிக்கன் 65 ஓகே, சிக்கன் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை, சிக்கன்லயே வந்து நிறைய வெரைட்டி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிக்கன் சுக்கா இருக்கு, சிக்கன் குழம்பு, எல்லாமே நிறைய நான் கேள்விப்பட்டேன். சிக்கன் மகாராணி ஆக்சுவலா சீரியஸா நான் சொல்லணும்னா எனக்கு இது புதுசா இருந்தது பேரு. அப்ப ஏன் இது எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு எங்க அம்மாவை கேட்கும் போது அவங்க சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பயங்கர ரிச்சா இருந்ததுங்க. சீரியஸா நான் சொன்னேன், இப்படி இதெல்லாம் போட்டா உண்மையாலுமே நல்லா வருமாமா? சூப்பரா வரும். ஏன்னா நான் வந்து பயங்கர ஒரு ஸ்பைசி லவர். நானும் என் பிரதருங்க எங்க வீட்டுல பயங்கரமான ஒரு காரம் சாப்பிட்ற ஒரு ஆள். எங்க அம்மா மட்டும்தான் காரம் குறைவா எடுத்துப்பாங்க, நானும் என் தம்பி நல்லாவே எடுத்துப்பேன். நான் கேட்டேன், இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்றீங்களே அது காரமா வருமா? எனக்கு காரமா தானே பிடிக்கும்னா, காரமா வரும் பார், ட்ரை பண்ணாதானே என்னன்னு தெரியும். டேஸ்டும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, சோ நம்ம நார்மலா பண்ற சிக்கன் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். கரெக்ட். ஸோ எங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு ஸ்பைசியா டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் வந்து நான் பண்ணி தரேன். அதுதாங்க இந்த சிக்கன் மகாராணியோட ஒரு ரெசிபி நாங்கள் இன்னைக்கு காமிக்க போறோம். சாரி, எங்க அம்மா தான் மெயினா இது வந்து எனக்கே கொஞ்சம் புதுசா இருந்தது. பட் கேள்விப்படும் போது டிஃப்ரெண்டா இருந்தது. எனக்கு ட்ரை பண்ணி உடனே அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க குக்கிங் விளாக்ல போகலாம். ரெசிபிஸ் எல்லாம் செக் பண்ணலாம். சிக்கன் மகாராணி எப்படி பண்றதுன்னு எங்க அம்மா உங்களுக்கு சொல்லி தர போறாங்க. போலாமா? கம், லெட்ஸ் கோ. ஓகே மம்மி, எல்லாருக்குமே நம்ம இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிடலாமா சிக்கன் மகாராணிக்கு? வாங்க. வெங்காயம், உரிச்சு வச்ச பாதாம் நைட்டே ஊற வச்சு காலையில உரிச்சு வச்சுட்டேன். பாதாம், முந்திரி, பச்சை மிளகா, இங்க ஜீரகம், தனியா, முழு தனியா, சோம்பு, காஞ்ச மிளகா, ஜாதி பத்திரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கஸ்தூரி மெத்தி. ஓகே. அது இல்லாம கர்டு, இது வந்து ஃப்ரெஷ் கிரீம். ஓகே. சிக்கன். இது இல்லாம மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, எண்ணெய். இந்த இன்கிரீடியன்ஸோட சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஓகே, இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம சிக்கன் மகாராணி ரெடி. ஓகே, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பட் அதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம ஒரு தடவை சிக்கனை வாஷ் பண்ணிடணும்ல? ஆமா, 3 வாட்டி கழுவி வச்சிருக்கேன், இன்னொரு வாட்டி கழுவி. எஸ். ஓகே மக்களே, சிக்கன் க்ளீன் பண்ணியாச்சு. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1 கிலோ சிக்கன் இருக்குதுல. ஓகே, 1 கிலோ சிக்கன் மகாராணி இன்னைக்கு நம்ம குக்கிங் பண்ண போறோம். எஸ். ஸ்லிம்ல அடுப்பு வச்சு கொஞ்சம் சூடான உடனே பாத்திரத்தை வச்சு மிளகா, நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு, தனியா, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டேன். இது கூட ஜாதி பத்திரி, ஓகே,
லவங்கம், ஏலக்காய். ஓகே, அந்த பட்டை கிட்ட இந்த இலையெல்லாம் இது சமையலுக்கு அப்புறமா. சரி சரி, கொஞ்ச நேரம் பொறுத்து. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இதை ஸ்லிம்லேயே கருகாம கருப்பாக விடக்கூடாது, வதக்கணும். ஆமாம், மஞ்சளாகவே இருக்கணும், கருப்பாகக்கூடாது. சரி, ஒரு 3 to 4 minutes இல்லைனா 5 minutes நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 minutesல ரெடி ஆயிடுச்சு. அப்படியே என்ன பண்ணிவிடுங்க, இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பிரித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை பவுட்ரு மாதிரி அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், பவுட்ரு மாதிரி. இதில் எண்ணெயும் போட்டு வதக்கலை, வெறுமை தான் வதக்கியிருக்கேன். ஸோ ஆயில் மிக்ஸ் பண்ணக்கூடாது மக்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயில் எங்கள் அம்மா போடல, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதுவே நல்ல ஸ்மெல் வருது. ஆமாம் ஆமாம். ஸோ இது முடிஞ்ச பிறகு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும்ல. தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைக்கணும். சரி, 5 minutes கழிச்சு மீட் பண்ணுவோமா? இப்போ இது ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி இருக்கணும். ஓகே, செக் பண்ணிக்கிறீங்களா? ரெடி ரெடி. அரைச்சிருச்சா? ஓகே ஓகே, ரெடி 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 ரெடி. இந்த மாதிரி குருணையாக தான் இருக்கணும், இதுவாக இருக்கணும், பவுடர் மாதிரி. அம்மா அதை எடுத்து காட்டுங்கம்மா, அந்த பவுடர் எடுத்து காட்டுங்க. எப்படி மாவு ஆகக்கூடாது, இந்த மாதிரி. ஓகே ஓகே, பவுடர் ஆயிடணும்ல. இப்போ ஒரு பெரிய ஜா எடுத்துட்டு இந்த வெங்காயம் எல்லாம் இதில் கொட்டிடணும். ஓ, இதையும் அரைக்கணுமா மம்மி? ஆமாம். பச்சை மிளகா போட வேண்டாம். ஓகே, அது லாஸ்ட்ல மறுபடி. ஸோ வெங்காயத்தையுமே நம்ம அரைக்க போறோம். ஆமாம், இது வந்து பேஸ்ட் மாதிரி. முந்திரியும் அரைக்கிறோம் இல்லையா? எல்லாமே முந்திரி, பாதாம், வெங்காயம். ஓகே, ஸோ மக்களே பார்த்துக்கோங்க, முந்திரி, பாதாம் அண்ட் வெங்காயம் சேர்ந்து போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. இது எல்லாமே சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், வெங்காயத்தினோட ஈரத்திலேயே முந்திரி, பாதாம் எல்லாமே அரைச்சிடும். ஒரு பேஸ்ட். தண்ணி மிக்ஸ் பண்ணல. ஓகே ஓகே. ஸோ மக்களே நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம். மம்மி சொன்ன மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து முந்திரியுமே பாதாமியும் அரைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிதான் நாங்களும் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் ட்ரை பண்ண வேண்டாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி, எப்பயுமே போடுறதை விட கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இல்லையா? ஆமாம். ஓகே, இப்போ சூடாயிடுச்சு. ஸ்லைட்டாக ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. பட்டை போடணும். நான் அப்போ கேட்டேன் பாருங்க, இந்த பிரியாணி பட்டை, பிரியாணி இலை, பட்டை அண்ட் இப்போ கூட அந்த கஸ்தூரி மெட்டியா, அது கிடையாது இப்போ? இல்லை. என்ன அதை மட்டும் அவ்வளோ லேட்டாக சொல்றீங்க? என்ன இருக்கு அதில்? அப்படி ஃபினிஷிங் பாயிண்ட்ல போடுவீங்களோ? மக்களே பார்த்துக்கோங்க, இந்த கஸ்தூரி மெட்டியை இப்போ கூட எங்கள் அம்மா போட மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்றாங்க. எப்போ போடுறாங்கன்னு தான் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சிக்கன் மகாராணிக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையாமா? கொஞ்சம். எப்பயுமே போடுறத விட கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தேவை. ரொம்ப இல்லை, நார்மல் கிரேவிக்கு போடுறத விட ஒரு ஒரு அரை ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் ஜாஸ்தி, அவ்வளோதான். இப்போது இந்த பட்டை வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பாதாம், முந்திரி, ஓகே, அதை போடுவோம். கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் அரைச்சி வச்சது அம்மா போடுறாங்க. இதை அப்படியே ஸ்லிம்ல பெரட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த வெங்காயத்துல தண்ணி விடும். இந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணி போற வரைக்கும் நம்ம பெரட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் ஸ்லிம்லயே வச்சு, மீடியம் ஸ்லிம்ல வச்சு இப்படி பெரட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அரைச்சிட்டதுனால அப்படி இருக்கா? ஓகே ஓகே ஓகே. கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் அண்ட் ஆனியன் அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வருது. ஸோ அது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்படியே பரட்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோவா. அடியும் பிடிக்கூடாதுல்ல மம்மி? ஆமாம், கண்டிப்பாக அடி பிடிக்கூடாது. ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்புறம் நம்ம வதக்கிறது பாருங்கள், பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு வருது, ஃப்ளோட் ஆகுது பாருங்கள், இப்படியே ஃப்ளோட் ஆகுது. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சாமா? இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதில் வந்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பவுடர், ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை போட்டு. ஓகே, எல்லாம் ஸ்லிம்லேயே தான் பண்ணணும், ஹைக்கு கொண்டு வந்துடாதீங்க. வெங்காயத்தில் இருந்த நீரெல்லாம் போயிடுச்சு, பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி கலர் மாறிடும். இப்போது நம்ம கேர்டு கலக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த கேர்டை நான் இதில் கொட்டிடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நெக்ஸ்ட் வந்து அப்போ இப்போ கூட ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாதா? எப்பதான் போடுவீங்க? அப்போ போடுவேன். இந்த கஸ்தூரி மெட்டி, ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது சிக்கனாமா? ஆமாம். ஓகே, வாங்க வாங்க, இங்கே வாங்க, ஒரு காமிக்கிறேன்.
எண்ணெய் அவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கல்ல பாருங்கள், எண்ணெயில் பாருங்கள் ஃபுல்லாக பேஸ்ட்டில் மர்ஜ் ஆகி இழுத்துக்கிச்சு பாருங்கள். ஓ அதனால தான் கொஞ்சம் எப்பயுமே போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணுன்றதா? ஓகே ஓகே ஓகே. ஆமாம் மக்களே, ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு பிகினிங் எங்கள் அம்மா ஆயில் ஊற்றும் போது எனக்கு தோணுச்சு எதுக்கடா இவ்வளோ ஆயில் ஊற்றுறாங்க போடுறத விட அப்படின்ட்டு. பட் இப்போது அதோட விஷயங்கள் தெரியுது. ஸோ எண்ணெயை நல்லா இருத்துருச்சு. சிக்கன் போட்டுடலாமா? எஸ் போகலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் போடுறோம். கொஞ்சம் நார்மலாக ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு பெரிய பீஸ் போட்டிருக்கேன். அதுவுமே நம்ம ஒரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் கட் பண்ணிக்கலாம்ல. ரொம்ப சின்னதும் இல்லாமல் கொஞ்சம் பெருசு. இந்த சிக்கன் 65 வறுக்கிற மாதிரி ரொம்ப குட்டியாவோ இல்லை கிரேவி பண்ணுற மாதிரி ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக. இப்போது இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்டெல்லாம் சிக்கன் மேலே ஒட்டணும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லிம்லேயே மூடி வச்சு வதங்க விடலாம். 5 மினிட்ஸ் வதங்கியாச்சு. இப்போ எடுத்து அப்படியே வதங்கி வருது பாருங்க. இது ஸ்லிம்லேயே இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாம் சிக்கன் மேலே ஒட்டி வரும்போது இப்போ நம்ம மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு போட போகிறோம். மஞ்சள்தூள் போடுறேன். அடுத்தது வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது, வெறும் மிளகாத்தூள். ஏன் குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாதம்மா? குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது இந்த கிரேவிக்கு. ஓகே, மகாராணிக்கு குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். ஆமாம். ஓகே, இப்போ சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதையும் நல்லா தட்டிக்கலாம். இல்லை ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கேன், பச்சை மிளகா போட போகிறேன். அப்படியே பரட்டிக்கிட்டே இருங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் ஒட்டுற மாதிரி பரட்டுங்க. இப்போ கொஞ்சம் ஹை வச்சுக்கலாம். சிக்கன் வதங்கிடுச்சு, வேக விடணும். ஹை வச்சுக்கிட்டு தண்ணி. எத்தனை கிளாஸ் அம்மா தண்ணி? 1 கிளாஸ் தண்ணி. 1 கிளாஸ் தண்ணி போதும். சிக்கன் மக்களே 1 கிளாஸ் தண்ணி எங்கள் அம்மா போட்டிருக்காங்க. இப்போ ஃப்ளேம் ஹையில் இருக்கணும் இல்லையா தண்ணி ஊற்றின பிறகு? ஆமாம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் அந்த கிரேவிலேயே சிக்கன் வேகும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கும். ஸ்லோ வச்சுக்கலாம். ஸ்லோ வச்சுட்டு ஓப்பன். வாவ், சீரியஸ்லி செமையாக இருக்கு மம்மி. மக்களே கலர் டெக்ஸ்சர் பாருங்கள், அண்ட் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது, மணமும் சூப்பராக இருக்குது. இப்போது ஃப்ரெஷ் க்ரீமை இப்போது இதில் ஃபுல்லாக போட்டுடலாம். ஃபுல் க்ரீம் போட்டுடலாம் வழிச்சு. இந்த கப்பில் 1 கப்பு. கப்பை கட்டுங்க. இந்த கப்பில் 1 கப் நம்ம போட்டுட்டோம். ஆமாம். ஓகே, இப்போது இதையும் கிண்டி விட போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க மக்களே, இந்த கஸ்தூரி மெத்தியே இன்னும் போடலை, ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டாச்சு. அப்படின்னா அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டில் அப்படின்னு ஸ்பெஷலு கொஞ்ச நேரம் கழித்து இறக்கிறதுக்கு முன்னாடி தான் போடணும் அதெல்லாம். ஓ, அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி? ஆமாம். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட மாட்டோம். சீரியஸாவாம்மா? கருவேப்பிலை கொத்தமல்லி கிடையாதா? ஓஹோ. இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் கலர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மாறுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருந்தது, இப்போ குருமா மாதிரி ஆயிடுச்சு. தேங்காயெல்லாம் ஊற்றலி இதில். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி விட்டுடணும். சிக்கன் அப்படியே பூ மாதிரி வந்துடும். ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டோன்னா அந்த கிரேவி இன்னும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போய் உள்ள ஃப்ளேவர் கொண்டு வரும். 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அபி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கால, உனக்கு கேட்டுட்டு இதே கஸ்தூரி மெத்தி. ஓ சாரி, கஸ்தூரி மெத்தி. மெத்தி அதுதான் ஃபர்ஸ்ட் தப்பா சொன்னா அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். கஸ்தூரி மெத்தியும் பச்சை மிளகாவும் போடுற நேரம் ஆயிடுச்சு. இதோ கஸ்தூரி மெத்தி போடுறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன மம்மி, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு? எல்லாம் போட்டாச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சீரியஸாக மக்களே எனக்கு ஒரு டவுட் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், அவங்களுக்கு கேட்டுடலாம். இந்த பிகினிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் பயங்கரமான ஒரு காரம் சாப்பிட்ற ஒரு பொண்ணு, எப்படி இது காரமாக வருமா அப்படி இப்படின்னா நான் பண்ணி தரவான்னு சொன்னாங்க. இப்போ எனக்காக பண்ணாங்களா இல்லையா, இல்லை இது உண்மையாலுமே இதெல்லாம் போட்டால் அது கரெக்டாக வந்துருமா தெரியல. பிகினிங் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்காங்க, நடுவில் வந்து வெறும் மிளகா பொடி போட்டிருக்காங்க, இப்போ லாஸ்ட்ல வந்து கஸ்தூரி மெத்தியோட சேர்ந்து பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. அபி பரவாயில்ல, சமையல் கத்துக்கிறா கொஞ்சம் கொஞ்சம். சரி,
அதனால நான் என்ன கேக்குறேன், இது அளவு கரெக்டா இருக்குமா காரம், இல்ல இன்னும் ஜாஸ்தியா இருக்குமா? கரெக்டா. நிஜமா? சத்தியமா? நிச்சயமா? உண்மையா? ஏன்னா நான் நல்லா காரம் சாப்பிடுவேன். டேஸ்ட் பண்ணு. சரி ஓகே, டேஸ்ட் பார்த்து சொல்லிடலாம் இருங்க. சூடம்மா சூடு. ரொம்ப கேள்வி கேட்குறேன், எங்கள் அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா. அப்பா அப்பா சுடுதா? லைட்டா சூடு. சூப்பரா இருக்கு மம்மி. சூப்பரா இருக்கா? நிஜமா ஸ்பைஸ்லாம் கரெக்டா இருக்கா? நிஜமா சூப்பரா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச லாப்ஸ்டர் கூட இது சின்ன வயசுல ஏதோ ஒரு தடவை சாப்பிட்டேன்றாங்க, அதுவுமே சூப்பரா சமைச்சாங்க. மீன் குழம்பு எங்க அம்மாக்கு கை வந்த ஒரு வசம். பிரியாணி எதுவும் நிறைய விஷயங்கள் எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. ஆனா சிக்கன் மகாராணின்றது எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க குக் பண்ணியிருக்கோம். நான் வெரைட்டியா கேட்டதுனால எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. காரம் நிஜமா பயங்கர காரம். ஐயோ வாயில வைக்கவே முடியல, சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி கிடையாது. நல்லா இருக்கு. இல்ல சப்போஸ் கர்ட் எல்லாம் போடுவோம், அது மர்ஜ் ஆயிடும். பட் சப்போஸ் உங்க வீட்டுல உள்ளவங்க இல்லங்க இந்த அளவுக்கு கூட காரம் நாங்க சாப்பிட மாட்டோம்ன்றவங்க குறைச்சிக்கோ. நீங்க வந்து குறைச்சிக்கலாம். உப்பா இருக்கட்டும் காரமா இருக்கட்டும் நீங்க டிசைட் பண்றதுதான். ஒரு வீட்டோட கைப்பதன்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த காரம் ரொம்ப அப்படி உச்சக்கட்டம்லாம் கிடையாது, கரெக்டா இருக்கு, நான் சாப்பிட்ற அளவுல இருக்கு. அண்ட் ஃப்ளேவர்ஸ் நல்லாவே தெரியுதுங்க. ஆல்மண்ட் போட்டிருக்காங்க, கேஷ்யூஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரெஷ் கிரீம் போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய ஜீரகம் சோம்பு எல்லாம், பிரியாணி பட்டையா இருக்கட்டும், கஸ்தூரி மெத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண ஃப்ளேவர்ஸ் உண்மையாலுமே அதோட ஸ்மெல் நல்லா தெரியுது, அது டேஸ்ட்டும் நல்லா தெரியுது. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ணவே முடியாது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரெடி, சாப்பிடலாம். சீக்கிரம் தட்டுல போட்டு எனக்கு எடுத்துட்டு வாங்க. மக்களே இப்போ கொஞ்சமா டேஸ்ட் பண்ணதே எனக்கு இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா சாப்பாடுல போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அண்ட் இது எதோட எல்லாம் சாப்பிடலான்ட்டு இப்போ சாப்பாடோட பெசஞ்சு சாப்பிடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ ஆஃப் பண்றேன். லெக் பீஸ்லாம் வருது பாருங்க. சிக்கன் மகாராணி கிரேவி ரைஸ். சிக்கன் அபிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, மகாராணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு சிட்டிக்கை டேஸ்ட் பண்ணதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக சாதத்தோட ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் முழுமையாக அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். சிக்கன் பாருங்க, பூ மாதிரி வந்துருச்சு, அப்படி பிச்சா அப்படியே வந்துருச்சு பூ மாதிரி. சமையல் பண்ணவங்களுக்கு அந்த பூ மாதிரி இருந்திருக்கு, அந்த வாசனை அப்படி வருது, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லை? பார்த்தீங்களா? ஆமா இல்லைங்களா? மாமாமா சிக்கன் பீஸ்மா கொஞ்சம் சூடா இருக்கு. சரி சரி ஓகே, சூடா இருக்கு, ஊட்டி விடுங்க. சாப்பாடோட எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு மம்மி. நல்லாவே இருக்கு சொல்லக்கூடாது, நல்லா இருக்கு மம்மி. நல்லா இருக்கு மம்மி. ஏன்னா நான் தாங்க வெரைட்டியா சிக்கன் பண்ணி கொடுங்க, எப்பயுமே ஒரே மாதிரி பண்றீங்க, டிஃப்ரெண்டா பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி எங்க அம்மா மாசா பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுல ட்ரை பண்ண மகாராணியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, சாதத்தை தவிர இன்னும் எதோட நம்ம மகாராணியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்தி, ஃபுல்கா, பரோட்டாக்கும் நல்லா இருக்கும், இடியாப்பம், ஆப்பம், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, இட்லி, தோசை. ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் நிறையா ஃபுல்லாகவே ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் அவ்வளோ வேல்யூ கொடுக்குறோன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு சிக்கன் மகாராணி எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நிறைய லவ் கொடுங்க. நாங்களும் திருப்பி அந்த லவ் கொடுக்கிறதுக்கு காத்திருக்கோம். So we are signing off. This is Abhi and Anu from Anu and Abhi Vlogs. So until then, thank you so much for your love and support. We all love you. Thank you. இதுக்கு மேல எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா. சிக்கன் லெக் ட்ரை பண்ணியே ஆகணும். செம்மையா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் போடுங்க, எப்படி இருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.